சமீபத்தில் ஒரு சினிமா வந்தது அமரன். தமிழகத்தை சேர்ந்த ஒரு ராணுவ வீரருடைய கதையை ஒட்டி அவங்க எடுத்திருக்காங்க. தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்பை சார்ந்தவர்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை. எல்லாரும் இல்ல, மற்றவங்க அமைதியா இருக்காங்க. ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் நினைச்சாங்க. ஏதோ உலகத்தில் நடவாததை இவர்கள் எடுத்து விட்டார்கள், இல்லாததை இருப்பது போல் காட்டி விட்டார்கள், அப்படியெல்லாம் யோசனை பண்றாங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன வந்து இவர் மிரட்ட விடுறாரு, ஐயா புடுங்கிடுவோம். விஸ்வரூபம் படம் எடுத்தாரு கமலஹாசன், நாங்க மிரட்டணும், அவர் கீழே வந்து விழுந்துட்டாரு. துப்பாக்கி படம் எடுத்தார் விஜய், அதுல பார்த்தா இனிமேல் நான் வந்து சொல்ல மாட்டேன், எல்லாம் மேக்கப் பார்த்து அல்ல அல்லான்னு சத்து போடணும்னு சொல்லிட்டு போறாரு. போய் மண்டிட்டாங்களாம். இந்த ஜமாத் தலைவர் தான் சொல்றாரு, சிவகார்த்திகேயன் வந்து மண்டிடணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய புலம்பல். எங்களுடைய தலைவர தான் உங்களுக்கு ஆட்சி இருக்கு, நீங்க அப்பத்தானா திமுக ஆட்சியை கவுத்துவங்க மிரட்ட விடுறாரு. உங்களுக்கு தெரியுமா, நாங்க வந்து இந்த நாட்டுக்கு செய்த கொடை தெரியும் தெரியும் தெரேசா இஸ்லாமிகள் இந்த நாட்டுக்கு செய்த கொடையை பத்தி எங்களுக்கு தெரியும். உனக்கு வரலாறு என்ன தெரியும்? ஜமாத்து தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த நாட்டை மீது படையெடுத்து சுரண்ட வந்த அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்த கொடுமை. ஏழு கடலை தாண்டி போய் சொல்லியலி இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அது பாவம் தீராது. உண்மையிலேயே இந்த நாட்டில் நடந்த உண்மையான வரலாறு இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா இஸ்லாமியரை பாயின்னு சொல்லி எவரும் கூப்பிடும். வாழ் கொண்டு மதமாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்திய இஸ்லாமியர்கள் எல்லாம் வரலாற்றை தெரிந்து கொள்ளணும். இந்துக்கள் பரந்த மனப்பான்மையோடு சகிப்புத்தன்மையோடு பாய் பாய் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவருடைய பெருந்தன்மையை நீ பாராட்டணும். இவ்வளவு அவமானப்படுத்தப்படணும், இவ்வளவு அசிங்கப்படுத்தப்படணும், சகோதரமாக என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லி வாழ்நாள் முழுவதும் இந்துக்களுக்கு நீ சேவை செய்யணும். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு அல்வா கிண்டி கொடுத்தார்கள், அப்படி பண்ண முடியுமா? விட்டார்கள். இதே மாதிரி எவனா படம் இருந்தால் தூண்டப்பயல். இது போன்ற அமைப்புகளை தடை செய்யணும். நம்முடைய எல்லையை பாதுகாப்பதற்காக லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் நம்ம வந்திருக்கோம். இது நம்முடைய வரலாறு. இந்த படத்துல கூட அங்க வரக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதியை சிவர்களாக உருவாக்க முடியுமா? இல்ல புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக உருவாக்க முடியுமா? அந்த நேச்சுரல் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அங்கே பாகிஸ்தானிய பயங்கரவாதினா இஸ்லாமியர்கள் தான். அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க, இஸ்லாமியரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த படம் இருக்கிறது. அந்த ஒரு ராணுவ வீரர் இஸ்லாமியர் நம்முடைய தாய் திரு நாட்டிற்காக இஸ்லாமியர்களும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற உயரிய செய்தியை அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சபாஸ் அப்படி சொல்லணும். நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அதெல்லாம் பார்த்துட்டு சபாஸ் நல்லா எடுத்திருக்கீங்க, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சினிமா அவங்க நடிக்கிறான், உண்மையை தான் எடுக்க முடியும். தீவிரவாதி பேர வேற யாராவது பயங்கரவாதி பேர வேற என்ன போட முடியுமா? நிறைய சினிமா படத்துல தீவிரவாதி நல்ல குங்குமம் நேரா பூசிட்டு வர மாதிரி போடுவான். இந்துக்கள்லாம் கொதிச்சு வந்துட்டாங்களா, பாரு பாரு இப்படி போட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அது வேற இல்லை, அது சினிமாவா பாருங்க. அன்பு சகோதரர்களே, நம்முடைய தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இஸ்லாமியர்களுக்கான ஒரு அமைப்பு. இஸ்லாமியர்களுக்கு அமைப்புனா இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யறது, அதோடு நிறுத்திக்கணும். தேசம் சார்ந்த விஷயத்துல, தேசபக்தி சார்ந்த விஷயத்துல இவர்கள் மீது ஒரு கண்ணோட்டம் நம்முடைய தமிழக அரசாங்கத்திற்கு இருக்கணும். இவங்க ஏதோ உத்தம புத்தனர் மாதிரி பேசுறாங்க, இது ஏற்புடையது இல்லை. சமீபத்தில் ஒரு சினிமா வந்தது அமரன். அது நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு ராணுவ வீரருடைய கதையை ஒட்டி அவங்க எடுத்திருக்காங்க. அமரன் திரைப்படம் உண்மையிலேயே தேசபக்தியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் அதை எடுத்திருக்காங்க. ஆயா இந்துவை உயர்த்தி இஸ்லாமியர்களை தாழ்த்தி அப்படியெல்லாம் இல்லை. இந்த தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்பை சார்ந்தவர்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை. காமாலை கண்ணுக்காரனுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சையா தெரியும். அதே மாதிரிதான் அந்த இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாரும் இல்லை, மற்றவங்களா அமைதியா இருக்காங்க. ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் நினைச்சாங்க. ஏதோ உலகத்தில் நடவாததை இவர்கள் எடுத்து விட்டார்கள், இல்லாததை இருப்பது போல் காட்டி விட்டார்கள், அப்படியெல்லாம் யோசனை பண்றாங்க. அது ஏற்புடையது இல்லை. நான் அந்த சினிமாவை பார்க்கல, மற்றவங்கள்ட்ட எல்லாம் பார்க்க சொன்னேன். பார்த்தவங்கள்ட்ட எல்லாம் அது என்ன சூழ்நிலை இருக்கு, ஏன் அப்படி சொல்றாங்க, வெடிகுண்டெல்லாம் வீசுற அளவுக்கு அவ்வளவு பயங்கரவாத படமா, இஸ்லாமியர்களை அப்படி இஸ்லாமியர்களையோ அல்லாவையோ அவமானப்படுத்துறாங்களா அப்படியெல்லாம் கேட்கின்ற போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ராணுவம் எல்லைங்கிறது நமக்கு காஷ்மீர், ஆக்குபைட் காஷ்மீர், பாகிஸ்தான், சீனா, இங்கதான் நமக்கு பெரிய பிரச்சனை. பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதுதான் நமக்கு மிகப்பெரிய எதிரி நாடுகளாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. பாகிஸ்தான் நமக்கு எதிரின்னு சொல்கின்ற போது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவத்திற்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய, நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தா அது
பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள். காஷ்மீர்ல ஊடுருவல், நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மீது தாக்குதல், நம்முடைய ராணுவ வீரர்களை கடத்தி படுகொலை செய்வது, நம்முடைய புல்வாமா தாக்குதல், இதெல்லாம் பார்க்கின்ற போது நம்ம நாட்டுக்கு மீது தாக்குதல் நடத்தக்கூடிய மிக பயங்கரமான அதி தீவிர பயங்கரவாதி யாருன்னு சொன்னா பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள். நம்ம நாட்டுடைய வருமானத்தில் அதிகமான செலவு நம்முடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய நம்ம நாட்டில் பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்காகவே செலவிடப்படுகிறது. அந்த பனி பிரதேசத்தில் அது கார்கில் போரா இருக்கலாம், அந்த சியாச்சின் பனிமலையில நம்முடைய ராணுவ வீரர்களுடைய தாக்குதலா இருக்கலாம். நம்முடைய எல்லையை பாதுகாப்பதற்காக லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் நம்ம இழந்திருக்கோம். இது நம்முடைய வரலாறு. அதுதான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு நம்முடைய மேஜர் ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்துல கூட அங்க வரக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதியை கிறிஸ்தவர்களாக உருவகிக்க முடியுமா? புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக உருவகிக்க முடியுமா? அந்த நேச்சுரல் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அங்கே பாகிஸ்தானிய பயங்கரவாதினா இஸ்லாமியர்கள் தான். அந்த இஸ்லாமியர்கள் மீது போர் தொடுக்கிறாங்க, ராணுவம் சண்டை போடுது. அந்த ராணுவத்துல கூட ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க, இஸ்லாமியரை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த படம் இருக்கிறது. அந்த ஒரு ராணுவ வீரர் இஸ்லாமியர் நம்முடைய தாய் திரு நாட்டிற்காக, தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக அந்த ராணுவ வீரர் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள், அந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளோட அவருக்கு கையில மாட்டி அந்த ராணுவ வீரர் ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சு அங்கமாக சிதைக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவதும் அவர்களை பாதுகாப்பதற்காக நம்முடைய ராணுவ வீரர்கள் முயற்சிப்பதும் தான் அந்த படத்தில் காட்டுறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமியனுக்கு என்ன தோணணும்? நம்ம பாரதிய இஸ்லாமியனுக்கு, பாரத நாட்டை சேர்ந்த இஸ்லாமியனுக்கு என்ன தோணணும்? நம்முடைய நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக, நாட்டுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாமியர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற உயரிய செய்தியை அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஷபாஸ் அப்படி சொல்லணும். நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட அதெல்லாம் பார்த்துட்டு ஷபாஸ், ஒரு பக்கமும் இல்லை, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, பார்சியாலிட்டி இல்லாம நல்லா எடுத்திருக்கீங்க, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன வந்துச்சு? இவர் மிரட்ட விடுறாரு, ஐயா புடுங்கிடுவோம், மண்ணாங்கட்டி கிறுக்க போயிடுவார். விஸ்வரூபம் படம் எடுத்தாரு கமலஹாசன், நாங்க மிரட்டணும், அவர் கீழே விழுந்துட்டாரு. துப்பாக்கி படம் எடுத்தாரு விஜய், அதுல பார்த்தா இனிமேல் நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் மேக்க பார்த்து அல்லான்னு சத்து போடணும்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க எல்லாம் போய் மண்டிட்டாங்களாம். அந்த ஜமாத் தலைவர் தான் சொல்றார். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் மண்டிடணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய புலம்பல். எங்களுடைய தலைவரை தான் உங்களுக்கு ஆட்சி இருக்கு, நீங்க அப்பத்தான்னா திமுக ஆட்சியை கவுத்துருவோங்கிற மாதிரி மிரட்ட விடுறார் அந்த தௌஹீத் ஜமாத். இஸ்லாமியர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாங்க இந்த நாட்டுக்கு செய்த கொடை தெரியும் மோனே தெரேசா, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு செய்த கொடையை பற்றி எங்களுக்கு தெரியும். உனக்கு வரலாறு என்ன தெரியும்? தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த நாட்டுடைய வரலாறு என்ன தெரியும்? 1947 இருக்கலாம், 47க்கு முன்னாலேயா இருக்கலாம், பாபரா இருக்கலாம், அக்பரா இருக்கலாம், அவுரங்கசீப்பா இருக்கலாம், திப்பு சுல்தானா இருக்கலாம். இந்த நாட்டை மீது படையெடுத்து சுரண்ட வந்த அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்த கொடுமை வரலாற்றை நாங்க படிக்கலையா? 7 கடலை தாண்டி போய் சொல்லி அறிஞ்சாலும் இஸ்லாமியர்களுக்கு அது பாவம் தீராது. உண்மையிலேயே இந்த நாட்டில் நடந்த உண்மையான வரலாறு இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாங்கன்னா, இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தியை சொல்லிக் கொடுத்திருப்பார்களா? சீக்கிய குருமார்கள் எப்படி வெட்டி கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் ஜொரார் சிங், பதேவ் சிங் என்ற குரு கோவிந்த சிம்மனுடைய புதல்வர்கள் 4 பேரும் படுகொலை, 4 பேர் 2 சின்ன பையன்மார உயிரோடு வச்சு சமாதி கட்டிய செய்தியை சொல்லியிருப்பார்களே. ஆனால் இஸ்லாமியரை பாயின்னு சொல்லி எவனும் கூப்பிட மாட்டான். பாரத நாடு பெரிய நாடு.
இந்த நாட்டுடைய எல்லை சுருங்கி போவதற்கு யார் காரணம்? என்ன பண்ணீங்க? 1947 முகமது அலிஜினா என்ன பண்ணாரு? இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது என்று பிரித்து செல்கின்ற போது காஷ்மீரில் செய்த படுகொலை கொஞ்சமா நெஞ்சமா? பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை சின்ன பின்னமாக்கியது யாரு? பாகிஸ்தான் வெறும் நிலப்பரப்பு தான், பாரதத்தினுடைய ஒரு அங்கம். பிரிச்சுட்டு போற சரி, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கதி. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் இருக்கு, அதுல பார்த்தா தெரியும் நாட்டுடைய வரலாறு சார். அது இஸ்லாமியன்னாலே கொடூரமானவன் என்பது வரலாறு படிச்சவனுக்கு தெரியும். சித்தூர் ராணி பத்மினி 1000 பேர்த்தோட தீக்குளித்தார். என்ன காரணம்? அந்த சுல்தானுக்கு அடிபணிய முடியாது, பெண்கள் வாழ முடியாது, பெண்களை மானப்பங்கப்படுத்தி விடுவார்கள். ஆட்சியில் நாடு பிடித்தாகிவிட்டதுன்னா இந்து அரசை தோத்துட்டானா இந்த அரசு பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிடுவான், அள்ளிட்டு போயிடுவான், அசிங்கப்படுத்திடுவான், அவமானப்படுத்திடுவான். சந்தையில ஆடு மாடுகளை விற்கிறது போல நம்முடைய பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக கொண்டு போவான். இதோட அவமானம் உலகத்தில் உண்டா? உலக நாடுகள்ல இஸ்லாம் வளர்ந்த கதை அப்படிதான் சார். இஸ்லாம் பிறந்த கதையா தானே சார். முகமது நபி இருக்கக்கூடிய காலத்திலேயே வாழ் கொண்டு மதமாற்றப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்கி மக்களை பயங்கரப்படுத்தி பலவீனப்படுத்தி கொண்டு குவித்து அவன் சொத்துக்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கி பெண்டு பிள்ளைகளை எல்லாம் அடக்கி எடுத்துக்கொண்டு போய் கபலீகரம் செய்து கொண்டு குவித்து அதற்கு மேல ஆட்சியை நாடு பிடிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு பேர் தான் இஸ்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாம் வளர்ந்த வரலாறு தௌஹீத் ஜமாத் நீ படிக்கணும், நீ பார்க்கணும். உண்மையிலேயே இந்திய இஸ்லாமியர்கள் எல்லாம் வரலாற்றை தெரிந்து கொள்ளணும். இந்துக்கள் பரந்த மனப்பான்மையோடு சகிப்புத்தன்மையோடு பாய் பாய் என்று சொல்லி உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவருடைய பெருந்தன்மையை நீ பாராட்டணும். இவ்வளவு அவமானப்படுத்திய பிறகு, இவ்வளவு அசிங்கப்படுத்தப்படுகிறோம், சகோதரமாக என்னை பாதித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லி வாழ்நாள் முழுவதும் இந்துக்களுக்கு நீ சேவை செய்யணும். அதுதான் உன்னுடைய தகுதி. உலகத்தில் நீ நாடு பிடித்த கதை, நாடு பிடித்த வரலாறு, இஸ்லாம் பரவிய வரலாறை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் சகோதரர்களே மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இன்னைக்கு நம்ம நாட்டில், நம்முடைய பாரத நாட்டில் ஆப்கானிஸ்தான் போயிடுச்சு, பாகிஸ்தான் போயிடுச்சு, பங்களாதேஷ் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மதமாற்றம், மத பயங்கரவாதம், இஸ்லாமுடைய செயல்பாடு. அதுதானே உங்கள்கிட்ட எப்படி நாங்கள் கனிவை எதிர்பார்க்கிறது? பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களுக்கு அல்வா கிண்டி கொடுத்தார்கள், அப்படி கொண்டாடுமா முடியுமா? விட்டார்கள். நீ மிரட்ட இதே மாதிரி எவனா படம் இருந்தால் சுண்டக்கப்பயது. இந்த மாதிரி தேச விரோதமாக செயல்படக்கூடிய காரியத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய செயலை தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆதலால் இது போன்ற அமைப்புகளை தடை செய்யணும். வெடிகுண்டு வெடிக்கிறது சொன்னா யாரு சார் வைக்கிறாங்க? கோயம்புத்தூர்ல தொடர் வெடிகுண்டு நடந்தது, டிபன் பாக்ஸ் வெடிகுண்டு, கார் வெடிகுண்டு, குக்கர் வெடிகுண்டு, தேங்காய் வெடிகுண்டு. என்னப்பா என்னப்பா உன்னுடைய பயங்கரம், உன் முகம் தெரியாதா? இஸ்லாமியர்களுடைய முகம் இந்த உலகத்துக்கு தெரியாதா? யாராவது ஹிந்துக்கள் இந்த மாதிரி வெடிகுண்டு வச்சுட்டு தெரியுதா? அங்க ராமலிங்கம்ங்கிறவரு என்ன சொன்னாரு? தம்பி நான் குல்லா போட்டுக்கிறேன், நான் வந்து துவா பண்றேன், நீ என் சாமி ஏத்துக்குவியா, விபூதி பூசிக்குவியா? ஏப்பா மதம் மாத்துற? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன்னு சொன்னான். அந்த ராமலிங்கத்தை பீஸா வெட்டி போட்டீங்களே, குரான் சொன்னது மாதிரி ஒரு காபிரை எப்படி கொள்ளணும் அப்படி கொள்றீங்களே. உலக நாடு முழுவதும் இஸ்லாமுடைய வரலாறு இப்படிதான் இருக்கு. அப்போ உங்ககிட்ட எப்படி கருணை மார்க்கம்,
கடந்த மார்க்கம்னு எப்படி சொல்றது? பயங்கரவாதத்தை வேறறுப்பது என்பது, பயங்கரவாதத்தை இருந்த இடம் தெரியாமல் அழிப்பது என்பது நம்முடைய வேலையா இருக்கணும். அதனால இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் உண்மையை புரிந்துக்கணும். பாரத நாட்டில் நம்முடைய கொடுமை எப்படி இருந்திருக்கிறது, பாரத நாட்டில் நம்ம என்னென்ன செய்திருக்கிறோம், எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கிறோம் இந்துக்களை. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் மெக்கா மெதினாவில இருந்து வந்தவங்களா? இல்ல, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. எல்லாரும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்துக்களாக இருந்தவர்கள், பலவீனமானவர்கள், பயந்து ஓடி போனவங்க, குரானை படிச்சு போனவங்க இல்ல, பயந்து ஓடி போனவங்க. சோ இந்துக்களுடைய கலாச்சாரம் அமைதியான கலாச்சாரம், சாத்வீகமான கலாச்சாரம். நீங்க எங்களுடைய கலாச்சாரத்தை கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. சினிமா அவங்க நடிக்கிறான், உண்மையை தான் எடுக்க முடியும். தீவிரவாதிக்கு பேர வேற ஏதாவது, பயங்கரவாதிக்கு பேர வேற எதாவது போட முடியுமா? நிறைய சினிமா படத்துல தீவிரவாதி நல்ல குங்குமம் நேரா பூசிட்டு வர்ற மாதிரி போடுவான். இந்துக்கள்லாம் கொதிச்சு இருந்துட்டாங்களா, பாரு பாரு இப்படி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அது வேற இல்லை, அது சினிமா. சினிமாவா பாருங்க. சினிமாவை நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இப்படி தேவையில்லாம மிரட்டல் விடுறது, தேவையில்லாம குத்துதே குறையுதுன்னு சொன்னா, உண்மையை சொன்னா குத்ததான் செய்யும், குறையதான் செய்யும். உண்மையை சொன்னா, உண்மையான முகம் இந்த மக்களுக்கு தெரியுமே. ஆனால் இஸ்லாமியால ஒருத்தர் மதிப்பு வைக்க மாட்டான், மரியாதையை வைக்க மாட்டான். உண்மையான வரலாறு இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்முடைய அரசாங்கம் செய்த தப்பு, உண்மையான வரலாற்றை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அக்பர் நல்லவர், ஹுமாயூன் நல்லவர், அதெல்லாம் இல்லை. அக்பர் செய்த தண்டவாளத்தை சொல்லணும். அவுரங்கசீப்புடைய கொடூர முகத்தை சொல்லணும். இஸ்லாமியர்கள் செய்த படுபாதகத்திலே வரலாற்றில் பதிவு செய்யணும். பள்ளிக்கூடத்தில் பாடமா வைக்கணும். அப்பதான் உண்மையிலேயே இந்த நாட்டில் உண்மை வரலாறு தெரியப்படும். அதாவது சும்மா தௌஹீத் ஜமாத்தில் இருந்துட்டு என்ன வேணாலும் பேசுறாரு. படத்தை எடுத்துட்டாங்க, நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், உங்களுக்கு இவங்களுடைய ஓட்டு போதுமா, இப்படிலாம் கேட்குறான்னு சொன்னா இது மிகப்பெரிய தவறு. மக்களை திசை திருப்பக்கூடிய செயல். சினிமாவை சினிமாவாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்தால் டிக் போடுங்க, நல்லா இல்லையா பார்க்காத, பொத்திட்டு போ. உன்னை யாரு கூப்பிட்டா தேட்டருக்கு? பொய்யாத பிரச்சாரம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ முட்டாள்கள் இல்லை. தமிழகத்தில் இருந்துட்டு அதெல்லாம் செய்ய மாட்டான். தமிழகத்தில் அதெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. ஸோ தௌஹீத் ஜமாத் எச்சரிக்கை விடுவதை இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது.